ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க சகோதர சகோதரிகள் இருப்பீங்க இல்லையா? அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே பதிவுலாம் வருங்க. சில சமையலறை குறிப்புகள் பார்த்துடலாங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இல்லைன்னாலும் நல்ல நல்ல டிப்ஸ் எல்லாம் பார்த்து பயன்படுத்திக்கோங்களேன். என்னன்னா, டிஃபன் பாக்ஸில் நம்ம குழந்தைங்களுக்கு தோசை வச்சு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. தோசையை மூடி போட்டு வேக வச்சு அப்படி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. பின்னால் தோசைக்கு இட்லி மிளகாப்பொடியெல்லாம் போட்டு நீங்கள் கொடுக்கும்போது தோசை சாப்பிட்ற வரைக்கும் அப்படி சாஃப்டாக இருக்கும், தெரியுங்களா? இப்போ வெண்ணெயை வாங்கி நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறோம் இல்லைங்களா? அதை சிறு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தோசைக்கல் ஊற்றும்போது தோசை இல்லை அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் சீராக பரவும், சரிங்களா? அதுக்கு நம்ம மெனக்கட வேண்டாம், அது நல்லா வெந்துடும், சரிங்களா? இப்போ நம்ம ஆம்லெட்டே போடுறோன்னு வச்சுக்கோங்க. அது மேலே கொஞ்சம் சீஸ் இருந்ததுன்னா அப்படியே தூவி விடுங்களேன், நல்ல மனமாக இருக்கும், சரிங்களா? குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்து. இப்போ வெயில் காலம் இல்லைங்களா? எல்லாருமே நம்ம வடாம் போட்டு நம்ம காய வச்சு எடுத்து வைப்போம். வடாம் பிழியறதுக்கு முன்னால் என்ன பண்ணணும்னா, கிண்ணத்துல கொஞ்சம் எண்ணெயும் தண்ணீரையும் கலந்து வச்சுக்கிட்டோம்னா அதை ஒரு துணியால் பிளாஸ்டிக் பேப்பரில் காய வைக்கிறோம்ல, அது மேலே தொடச்சி விட்டுட்டு நம்ம வடாம் பிழிஞ்சோன்னு வச்சுங்க, காய்ந்த பின்னும் ஒட்டாமல் தனியாக வந்துடும், சரிங்களா? அடுத்தது என்னன்னா, வடாம் பிழியும் போது இது வரைக்கும் சீரகம் மட்டும்தான் போட்டு நீங்கள் வடாம் பிழிஞ்சிருப்பீங்க. இப்போ ஒரு சேஞ்சுக்கு சோம்பு போட்டு காய வச்சு பொரிச்சு சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்டாக இருக்கும், சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம வீட்டில் அரிசி உப்புமா செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அரிசி நல்லா ரவையாட்ட பொரிச்சு வச்சுருப்போம் இல்லையா? அதில் கொஞ்சம் எண்ணெயை பிசிறி வச்சுட்டு உப்புமா செய்யுங்க பாருங்கள். உப்புமா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே பொலன்னு இருக்குங்க. இது ட்ரை பண்ணி பாருங்களேன், எல்லாருக்கும் போகுது. நம்ம எப்படி அரிசி வைக்கும்போது ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றுவோம் இல்லையா? அது மாதிரி தான் இதுவும், சரிங்களா? அப்புறம் கருவேப்பிலை, புதினா, மல்லித்தலை, முருங்கை இலை இதெல்லாம் நல்லா சீசனில் கிடைக்குது இல்லையா? அப்போ வாங்கி இந்த வெயிலில் காய வச்சு தனித்தனியாக பொடி செஞ்சு வச்சுக்கோங்க பாருங்க. சாம்பார், கூட்டு இதுக்கெல்லாம் நம்ம அப்படியே தேவையானப்போ இந்த பொடிகளை கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம கடையில் வாங்கின அரிசி மாவுலையே நம்ம முறுக்கு தட்டையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? அந்த அரிசி மாவு கொஞ்ச நேரம் வெயிலில் நல்லா உலர வச்சுட்டு சலிச்சிட்டு அப்புறம் முறுக்கும் தட்டு வடையும் செஞ்சு பாருங்க, எவ்வளோ மொறுன்னு சுவையாக இருக்கும்னு சொல்லிட்டு. அதே போல் சாம்பார் வாசனையாக இருக்கணும்னா கொதித்து இறக்கும்போது ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா? அதை போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு மூடி வச்சுட்டு பாருங்களேன், எவ்வளோ டேஸ்டாக இருக்கும்னு. இப்போ நெய் காய்ச்சுவோம், பாத்திரத்தில் வெண்ணெயை போட்டு உருக்கி நெய் காய்ச்சி எடுத்துருவோம். அதை அப்படியே போடுறது முக்கால்வாசி பேர் கிடையாதுங்க. அதில் உருளைக்கிழங்கு வதக்கி பாருங்க, எவ்வளோ டேஸ்டாக இருக்குன்னு பாருங்களேன். அதே போல் இனிப்பு சோமா செய்வோம். அப்போ பூரணத்துக்கு அது கூட கொஞ்சம் பால் பவுடர் வீட்டில் இருந்துச்சுன்னா கலந்து வச்சு பாருங்க, எவ்வளோ டேஸ்டாக இருக்கும்னு. ஒரு நிமிஷங்க, வெங்காய பக்கோடா செய்ய போறீங்களா? மாவு பிசைய போறீங்களா? அது கூடயே வறுத்த நிலக்கடலை இருக்கு இல்லைங்களா? அதை பொடி செஞ்சு போட்டு பக்கோடா செஞ்சு பாருங்க, எவ்வளோ டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வெயில் காலத்தில் சப்பாத்தி ஒட்டுக்கா சுட்டு அடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அடியில் இருக்கிறதெல்லாம் அப்படியே வேர்த்து இதாகிடும் இல்லையா? அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னன்னா, நம்ம எண்ணெய் வடிகட்டுற அந்த பாத்திரம் இருக்கும் இல்லையா? அதில் போட்டு மூடி வச்சிங்கன்னா அடியில் இருக்க சப்பாத்தி ஈரமாகாமையே இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வத்த குழம்பு நம்ம வைக்க போகிறோம் இல்லையா? அதில் கொஞ்சம் அரிசி மாவு ஊற்றி செய்வோம். அரிசி மாவு போட்டு கடைசியாக அந்த மாதிரி செய்ய கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு செஞ்சிங்கன்னா சுவைக்காத சட்டு தூக்கலாக இருக்குங்க. அதே போல் வத்த குழம்பு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உப்பு ஜாஸ்தி ஆச்சுன்னா கவலையே படாதீங்க, கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா எல்லாமே சரியாயிடும். இப்போ எந்த கிரேவிக்காச்சும் நீங்கள் நெய் சேர்த்து செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரியப்படுறீங்க, அதுக்கு மேலே கொஞ்சம் வெண்ணெயை சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க, மனமும் சுவையாக இருக்கும், சரிங்களா? அடுத்து அடைக்கு பருப்புட என்னென்னா சரி ஜவ்வரிசி அப்புறம் கோதுமை ஊற வச்சு சேர்த்து அரைச்சி பாருங்கள், மொறுன்னு இருக்குங்க. வடை வதன்னு இருக்காமல் மொறுன்னு இருக்கும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்களேன்.